Praise the Lord. Hallelujah. கர்த்தரால் உண்டாவதாக. பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி கர்த்தர் நம்மை இவ்வட்டுமாக காத்து வழிநடத்தியதற்காக நன்றியோடு அவரை நாம் இந்த பங்கு கொண்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதித்து மகிழ்ந்து பாட வேண்டும். ஆண்டவரை நாம் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை கடைபிடிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அவருடைய அழகான கண்களால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் தேவைகளை சந்தித்து வாழ்க்கையில் நாம் அவருடைய பாதையில் செல்ல வேண்டும் என்றும் கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் கடைபிடிக்க அவர் நமக்காக ஆலயத்தில் கூடாரத்தில் காத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் அப்படியாக அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய திருவிருந்தில் பங்கு கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொரு வாரமும் உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் நம்மை நாம் தயார்படுத்திக் கொண்டு ஆண்டவரை நோக்கி நாம் ஓடி வர வேண்டும் ஆலயத்திற்கு. அப்படியாக இந்த நாளில் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2 வாசிப்பதை கேட்போம். பிறகு அதன் அர்த்தத்தை கேட்போம். நான் தேவனுடைய அறிவிப்பின்படியே போய் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பிப்பேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2 நான் தேவனுடைய அறிவிப்பின்படியே போய் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். தேவனுடைய வழிநடத்துதலை கவனிப்பதும் அதற்கு கீழ்ப்படுவதுமே நமது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானதாகும். ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போக வேண்டும் என்று தேவன் பவுலுக்கு வெளிப்படுத்தினார். பவுலும் அதற்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்தார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த தேவன் வாஞ்சையுள்ளவராகவே இருக்கிறார். உங்கள் வாழ்வில் தேவனுடைய வழி நடத்துதல்களை பின்பற்றி அதற்கு கீழ்ப்படுவதே உங்களுடைய பிரதான கடமையாகும். இந்த கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2 அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தங்கள் இப்படியாக நமக்கு கூறுகின்றன. அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுவோம். அன்புள்ள ஆண்டவரே, என் வாழ்வில் உமது வழி நடத்துதல்களை அறிந்து கொள்ளபடி என் மனதை தெளிவுள்ளதாகவும் என் காதுகளை கூர்மையுள்ளதாகவும் மாற்றுவீராக. வழி இதுவே, இதிலே நடங்கள் என்கிற உமது சத்தத்தை என் காதுகள் எப்போதும் கவனமாக கேட்பதாக. நான் செய்ய வேண்டும் என்று நீர் விரும்பியதை நான் செய்து முடிக்க எனக்கு கிருபை தாரும் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுவது கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் அவரை நாம் துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக.
அப்போஸ்தலரான பவுலடிகளார் எழுதிய 25ஆம் அதிகாரம் 21. துன்பங்களை எதிர்கொண்டு விசுவாசம் மற்றும் விடாமுயற்சியின் தொடர் பயணம். துன்பங்களை எதிர்கொண்டு விசுவாசம் மற்றும் விடாமுயற்சியின் தொடர் பயணம். அதற்கு பவுலடிகளார், நாம் இராயருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கும்படிக்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று அபயமிட்ட போது, நான் அவனை ராயனிடத்திற்கு அனுப்பும் அளவு காவல் பண்ணும்படி கட்டளையிட்டேன் என்றார் அப்போஸ்தலரான பவுலடிகளார். பெஸ்து அகிரிப்பா ராஜாவிடம் ஆலோசனை கேட்டான். இந்த பெஸ்து அகிரிப்பா என்பவன் ராஜாவிடம் ஆலோசனை கேட்டான். பவுலின் காரியங்களை எப்படி விசாரிப்பது என்று தெரியாமல் தவித்ததால் அவன் எருசலேமுக்கு போய் யூதர்கள் அவன் மேல் வைத்த குற்றச்சாட்டுகளுக்காக அங்கே விசாரிக்கப்படுவதற்கு சம்மதிக்கிறாயா என்று கேட்டபோது பவுல் ராயனுக்கு அபயமிட்டான். அவன் ரோம பேரரசரிடம் மேல் முறையீடு செய்தது ரோமானிய குடிமக்களின் சட்டப்பூர்வ உரிமையாகும். இது ரோமானிய சட்ட அமைப்பின் கட்டமைப்பை பிரதிபலிக்கிறது. பவுலின் மேல்முறையீடு உள்ளூர் அதிகாரிகளிடமிருந்து ரோமானிய பேரரசின் மிக உயர்ந்த அதிகாரத்திற்கு அதிகார வரம்பை மாற்றுவதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது. மனித சமூக சட்ட அமைப்புகள் மூலமாகவும் தேவனின் திட்டம் செயல்முறைப்படுத்தப்படுகிறது என்பதை அறிகிறோம். ரோமானிய பேரரசின் மையத்தில் கிறிஸ்துவின் நற்செய்தியை பரப்புவதற்கான தேவனின் பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக பவுல் ராயனிடம் முறையீடு செய்தது அமைந்தது. பவுல் ஒரு ரோமானிய குடிமகனாக தனது உரிமைகளை பயன்படுத்துவதன் மூலம் தைரியத்தையும் ஞானத்தையும் வெளிப்படுத்தினான். கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழும் தனது தொடர்பணி பயணத்தில் கவனம் செலுத்தினான் பவுலடிகளார். கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது என்றால் அது விசுவாச ஜீவியம் தான். ரோமர் 1ஆம் அதிகாரம் 17 வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7 வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் விசுவாச வாழ்க்கைக்கு அடித்தளமாகும். விசுவாச வாழ்க்கை நமக்கு பல கஷ்டங்களை அல்லது துன்பங்களை முன்வைக்கிறது. அவற்றை விடாமுயற்சியால் மட்டுமே கடக்க முடியும். வாழ்க்கையில் விடாமுயற்சியுடன் இருப்பது என்பது சவால்களை எதிர்கொண்டு விட்டுக் கொடுக்காமல் உறுதியுடன் இருப்பதை குறிக்கிறது. விரக்தியிலும் கூட யோபு தேவனை விசுவாசித்தான். எல்லாவற்றையும் இழந்த போதிலும் உண்மையுள்ளவனாக இருந்தான் யோபு. யோசேப்பு கடினமான சூழ்நிலைகளில் கூட தேவனுக்கு உண்மையாக இருந்து துரோகத்தையும்
விடாமுயற்சியுடன் இருந்து மரணத்தை வென்றார். இந்த விடாமுயற்சியின் விளைவாக நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவரது விடாமுயற்சி சவால்களை எதிர்கொள்ள நமக்கு உத்வேகமாக செயல்படுகிறது. நாம் பவுலை போல கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக விடாமுயற்சியுடன் விசுவாசித்தால் பலப்பட வேண்டும். விசுவாசம் தான் நமது வாழ்க்கையில் உள்ள ஆவிக்குரிய ஜீவியத்தின் முதற்படி. நமது விசுவாசத்தை சோதித்து அதை உறுதிப்படுத்தும்படியாக தேவன் நமக்கு பலவிதமான சோதனைகளை வர அனுமதிக்கிறார். 1 பேதுரு 1:6-7 வாசித்து பாருங்கள். பொறுமையோடு இருப்பது என்றால் விசுவாசத்தில் உறுதியாக ஸ்திரமாக நிலைத்திருப்பதாகும். பொறுமைக்கு இன்னொரு பதம் விடாமுயற்சியாகும். ஆவிக்குரிய பொறுமை அல்லது விடாமுயற்சி ஆவிக்குரிய ஜீவியத்தில் முதிர்ச்சியடைய நமக்கு மிக மிக அவசியம். தேவனால் அனுமதிக்கப்பட்ட சோதனைகள் நமது நன்மைக்காகவே வருகின்றன. மத்தேயு 5:11-12 வாசித்து பாருங்கள். ரோமர் 5:34 வாசித்து பாருங்கள். யாக்கோபு 1:2-4 வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 4:12-14 வரை வாசித்து பாருங்கள். அவற்றை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சோதிக்கப்பட்ட பின்பு நமது விசுவாசம் உண்மைதான் என்று விளங்குமானால் நாம் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் பெறுவோம். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவரது வருகையிலே இந்த கனத்தையும் புகழ்ச்சியும் மகிமையும் நாம் அடைவோம். அப்படியா நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட வேண்டும். அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் படித்து பயன் பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் அன்றாட பணிகளில் நாம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அவருடைய பாதையில் நாம் ஒவ்வொரு நாளும் செல்வோமானால் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையால் தாங்கி வழிநடத்துவார். அவருடைய இரத்த கோட்டையை மூடி மறைத்துக் கொள்வார். ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணின் மணி போல காத்து வழிநடத்தக்கூடியவர். அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து நம் தேவைகள் ஒவ்வொன்றும் நமக்கு இரட்டிப்பாக கொடுக்குவர். கர்த்தர் தாமே இந்த நாளில் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நாம் ஆண்டவரை காணிக்கைக்கு செல்லும் முன்பு ஆண்டவரை துதித்து பாடுவோமாக.
இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களிடம் அண்டி வர எங்களுக்கு ஏற்றாமே ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தவும், எங்களை பாதுகாத்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாதை பின்பற்றி கிடக்க வேண்டும் என்று இதோ உங்களுடைய சரீரத்தில் நாங்கள் உட்கொள்ளும் பொழுது எங்கள் பாவங்களை நீர் கழுவி சுத்தப்படுத்தி எங்களை பிரசனப்படுத்தலும், அப்படியாக உங்களுடைய சரீரத்தை உட்கொள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாக்கியவான்களாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் உங்களுடைய அன்பு திருமகனின் உடலை நாங்கள் உட்கொள்ள எங்களுக்கு நீர் இல்லை பங்குகளை கொடுத்து ஒவ்வொருவரையும் நீராசீர்வதித்து அதை பிட்டு தம் சீரர் கலைத்து அவர் கூறியவராகும். அனைவரும் இதை வாங்கி முன்னுங்கள், இது என்னுடன் என்றார். அவரிடமே ஒருவர் கிண்ணத்தை எடுத்து செலுத்தி அவர் கூறினார், அனைவரும் இதை வாங்கி பருங்கள், ஏனெனில் இது என் ரத்தம் என்றார். அனைவரும் நாம் அவருடைய திருவுடலில் திரு ரத்தத்தையும் உட்கொள்ளும் வாக்கியவான்களாக நாம் பருகிறோம். அப்படியாக நாம் அனைவரும் அவருடைய போஜனத்தில் பங்கு கொண்டு இந்த திருவுடலில் பங்கு கொள்வோம். நன்றி பாடல்களா பாடி அவரை துதித்து நாம் கடைசியாக அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய நாளை தொடங்கும் போது எங்கள் எல்லா செயல்களிலும் சிந்தனைகளிலும் உமக்கு உண்மையாக இருக்க எங்களுக்கு உதவும். நாள் முழுவதும் உமக்கு உண்மையாக இருக்க எங்களுக்கு பலன் தாரும். உமது பிரசன்னம் எங்களுக்கு நிலையான வழிகாட்டியாகவும் ஆதரவாகவும் இருக்கட்டும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போதும் உமது உண்மைத்தன்மையை பற்றி நாங்கள் சிந்திக்கிறோம். உமது பக்தியில் உறுதியாக இருக்க எங்களுக்கு உதவும். உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கும் போதும் எங்களுக்கு சமாதானம் தாரும். கர்த்தாவே, எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கு உண்மையாக இருக்கும் ஒரு இருதயத்தை எங்களில் உருவாக்கும். உம்மீதான எங்கள் அன்பு அசைக்க முடியாதாக இருக்கட்டும். உமது திட்டத்தில் எங்கள் நம்பிக்கை பரிபூரணமாக்கட்டும். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் மாம்சமும் எங்கள் இருதயங்களும் தோல்வியடை கூடும். ஆனால்
பங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். பவுலை போல அவர் சீசரை நேரில் சந்தித்தது தனது முன்வைக்கும் வரை அவரது எதிரிகளான யூத ஜனங்களிடமிருந்து நீர் பாதுகாத்ததை போல எங்கள் பக்தியில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவும். எங்கள் அன்றாட வாழ்க்கையில் எங்கள் உண்மைத்தன்மை தெளிவாக இருக்கட்டும். எப்போதும் உம்மை மட்டும் மகிமைப்படுத்த முயல்வோமாக. இயேசுவின் வெற்றிகரமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய வரும் தலைவனைக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வருவது மற்றும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you.